எங்கள் அண்ணல் நபி செல்லும் வழி பாதை மணக்கும், எங்கள் செம்மல் நபி சொல்லும் மொழி செவினிக்கும். எங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஹ்லி ஸித்கி வல் வஃபா. அம்மா பஅத் ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹி லஅலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இந்த உலகில் ஏராளமான மனிதர்கள் வந்து சென்று விட்டார்கள். இந்த உலகில் ஏராளமான மனிதர்கள் வந்து சென்று விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதரை பற்றி தான் 1400 வருடங்கள் கழித்தும் இப்பொழுது வரை அவர்கள் இவ்வாறு சாப்பிட்டார்கள், அவர்கள் இவ்வாறு தூங்கினார்கள், அவர்களுடைய நடை இவ்வாறாக இருந்தது, அவர்களுடைய முடி இவ்வாறாக இருந்தது, ஏன் அவர்களுடைய காலணி இவ்வாறாக இருந்தது, அந்த காலணியில் இதுவெல்லாம் இருந்தது என்று ஒரே ஒரு நபரை பற்றி மட்டும்தான் இன்று வரை பேசப்படுகின்றது. அது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த உடலை சுமந்திருந்த பரக்கத் பொருந்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணிகள் எவ்வாறு இருந்தது என்று கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், கைஃப கான நஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், லஹுமா கிபாலான், அதற்கு 2 வார்கள் இருந்தது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணியினுடைய மேல் பகுதியில் 2 வார்கள் இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஈஸா இப்னு தஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களிடத்தில் 2 காலணிகளை காட்டினார்கள், தோலினால் ஆன 2 காலணிகளை காட்டினார்கள், அதற்கு 2 வார்கள் இருந்தது என்று ஈஸா இப்னு தஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுக்கு அந்த காலணியை காட்டிய நேரத்தில் அது யாரினுடைய காலணி என்று இவர்களுக்கு தெரியாது. அதன் பிறகு சாபித் அல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு கூறுகின்றார்கள், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான காலணிகள் என்று இவர்களுக்கு கூறுகின்றார்கள். கிபாலான் என்றால் 2 வார்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலனினுடைய மேல் பகுதியில் அவர்களுடைய கட்டை விரலுக்கு அடுத்தும் அவர்களுடைய காலினுடைய நடுவிரலுக்கு அடுத்தும் 2 வார்கள் இருந்தது என்று ஹதீஸிலே வருகின்றது. உபைத் இப்னு ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் சிபித்தியா, அதாவது ஒரு வகை தோலினால் ஆன ஒரு காலணியை நீங்கள் அணிகிறீர்களே என்று கேட்கின்றார்கள். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்பசு நிஆல் அல்லதி லைஸ ஃபீஹா ஷஅருன் வ யதவல்லஉ ஃபீஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலணியை அணிந்திருந்தார்கள், அதில் எந்த ஒரு முடியும் இருக்காது. அப்படிப்பட்ட காலணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அதிலே அவர்கள் ஒலு செய்பவர்களாக இருந்தார்கள். ஃபஅனா உஹிப்பு அன் அல்பஸஹு, அதனை நான் அணிவதற்கு நான் ஆசைப்பட்டேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணி என்பது ஒரு வகை தோலினால், அதாவது மாட்டினுடைய தோலினால் ஆகியிருந்தது. அதில் எந்த ஒரு முடியுமே இருக்காது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணியில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து சிறிய விஷயங்களையும் கற்றுத்தருகின்றார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கற்றுத்தருவாரோ அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்னமா அனலக்கும் பி மன்சிலத்தில் வாலித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்தினர்களே, நான் உங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் தான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணியை எப்படி அணிய வேண்டும், இவ்வாறெல்லாம் அணியக்கூடாது என்பதையும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, லா யம்ஷியன்ன அஹதுக்கும் ஃபி நஅலின் வாஹிதத்தின் லியுன்இலஹுமா ஜமீஅன் அவ் லியுஹ்ஃபீஹிமா ஜமீஅன். உங்களில் யாரும் ஒரு காலில் மட்டும் காலணியை அணிந்த நடக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அதன் அடுத்த ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே கருத்தினுடைய ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் யஅகுல பி ஷிமாலிஹி அவ் யம்ஷிய ஃபி நஅலின் வாஹிதத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையில் சாப்பிடுவதையும் ஒரு காலில் மற்றும் செருப்பணிந்து நடப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள், இன்ன ஷைத்தான யம்ஷி ஃபின் நஅலில் வாஹிதா. ஷைத்தான் ஒரு காலில் மட்டும் செருப்பணிந்து நடப்பவனாக இருக்கிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், நாம் ஒரு காலில் மட்டும் செருப்பணிந்து மற்றொரு காலில் செருப்பணியாமல் விட்டால் அந்த மற்றொரு காலிற்கு நாம் அநீதி செய்ததாக ஆகிவிடும். நாம் மற்றொரு காலுக்கு நாம் அநியாயம் செய்ததாக ஆகிவிடும். அதன் காரணமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒன்று அணிந்தால் 2 காலணிகளையும் அணியுங்கள், இல்லை என்றால் காலணியை அணியாமல் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வாறு கூறவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸ்இ. கஸ என்றால் தலையில் ஒரு பகுதியினுடைய முடியை மட்டும் நீக்கிவிட்டு மற்றொரு பகுதியை அவ்வாறாக விட்டு விடுவது. அந்த காலத்தில் அந்த ஒரு வளமை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் தடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் தலையினுடைய ஒரு பகுதியில் மட்டும் நான் அநியாயம் செய்ததாக ஆகிவிடும். அதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் தடுத்தார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் எவ்வாறு அணியக்கூடாது என்று கூறினார்கள் என்று பார்த்துவிட்டோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணிகளை நீங்கள் எவ்வாறு அணியுங்கள் என்று கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இதன் தஅல அஹதுக்கும் ஃபல்யுப்தா பில் யமீன் இதா நஸஅ ஃபல்யுப்தா பிஷ்ஷிமால். உங்களில் யாராவது காலணி அணிந்தால் அவர் தன்னுடைய வலது காலை முற்படுத்தட்டும், வலது காலை முற்படுத்தி அவர் காலணியை அணியட்டும். யாராவது காலணியை கலட்டினால் அவர் இடது காலை முற்படுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே கருத்தில் அதற்கு அடுத்த ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புத் தயம்முன மஸ்ததாஅ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை முற்படுத்துவதில் அவர்கள் நேசம் கொண்டவராக இருந்தார்கள். எந்தெந்த விஷயத்தில்? ஃபி தரஜுலிஹி வ தனஉலிஹி வ துஹூரிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை வாரும் விஷயத்தில், தன்னுடைய தலையை சரி செய்யும் விஷயத்திலும் அவர்கள் வலதை முற்படுத்துவார்கள். வ தனஉலிஹி அவர்கள் காலணியும் விஷயத்திலும் அவர்கள் அதையே முற்படுத்துவார்கள். வ துஹூரிஹி மேலும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். இந்த பாபினுடைய கடைசி ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள், கானலி நாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபாலானி வ அபி பக்கரின் வ உமர. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணியில் கிபாலானி 2 வாறுகள் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலணியிலும் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலணியிலும் இருந்தது. ஆனால் அவ்வளு மன் அகதன் வாஹிதன் உஸ்மான்.
ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலணியில் 2 வார்கள் இல்லை, ஒரே ஒரு வார் தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்று கூறுவோமா? இல்லை, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுடைய நடைமுறையில் அதுதான் பழக்கமாக இருந்தது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபாலானி அந்த மாதிரியான ஒரு காலணியை அணிந்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் வந்தபோது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நடைமுறையில் இவ்வாறாக ஒரே ஒரு வார் வைத்து உள்ள காலணியே அவர்களுக்கு வளமையாக இருந்தது. அதனால் அவர்கள் இப்படியான ஒரு காலணியை அணிந்திருந்தார்கள் என்று ஷரஹிலே கூறுகின்றார்கள். ஈஸா இப்னு தஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அல்லவா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணிகளை காட்டினார்கள் என்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணியை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனை பத்திரப்படுத்தி வைத்து மக்களுக்கு அதனை காட்டுபவர்களாக இருந்தார்கள். இன்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அவர்களுடைய மேலங்கியாக இருக்கட்டும், அவர்களுடைய முபாரக்கான முடியாக இருக்கட்டும், அவர்களுடைய முபாரக்கான காலணியாக இருக்கட்டும், இதனை நாம் பத்திரப்படுத்தி வைத்து மக்களுக்கு காட்டுவது சஹாபாக்களுடைய சுன்னத்தாக இருந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முடி ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அவர்களிடத்தில் கொடுப்பார்களாம். அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முடியை எடுத்து அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணீரில் முடியை கழுகி அந்த தண்ணீரை அந்த உடல்நிலை சரியில்லாத நபருக்கு கொடுப்பார்கள். அந்த உடல்நிலை சரியில்லாத நபர் அந்த தண்ணீரை குடிப்பார்கள், அதிலே உலு செய்வார்கள் என்றெல்லாம் வருகிறது. மேலும் அந்த தண்ணீரை கொண்டு அவர்கள் ஷிஃபாவும் பெறுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருளும் பரக்கத் பொருந்தியதுதான். இது நம்மளுடைய ஈமானாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய ஈமானும் இவ்வாறாக தான் இருந்தது. சஹாபாக்களில் பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலங்கியை வைத்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முடியை வைத்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணிகளை வைத்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் கடைசி நேரத்தில் வசியத் செய்தது, நான் இறந்த பிறகு என்னை நீங்கள் தஃபன் செய்யும் பொழுது என்னுடன் இந்த பொருளையும் சேர்த்து தஃபன் செய்துவிட வேண்டும். அவர்களுடைய ஈமான் இவ்வாறாக இருந்தது, நபியுடைய பொருள் எங்கிருக்குமோ அங்கு அதாப் இறங்காது என்பது. அதனால்தான் அவர்கள் இவ்வாறாக வசியத்தும் செய்தார்கள், அதையும் நிறைவேற்றப்பட்டது. இது சஹாபாக்களுடைய ஈமானாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருள் எங்கிருக்கிறதோ அங்கு பரக்கத் மட்டும்தான் என்பது. இவர்கள் மொத்தமாக ஒரே ஒரு ஹதீஸை மட்டும்தான் அறிவித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முனைசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் தபரானியிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் காலையில் ரலீது பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்று கூறுவாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஅனஸ் ஸஈமு, நான் அவருக்கு பொறுப்பாக இருக்கின்றேன், ல ஆஹுதன்ன பியதிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஒரு அமலை யார் தொடர்படியாக செய்வாரோ அவருடைய கையை பிடித்து நான் சொர்க்கத்திற்கு அவரை கொண்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அமலை செய்தால் ஒருவருக்கு 2 சொர்க்கம், ஒன்று ஜன்னத் கிடைத்திருக்கின்றது, மற்றொன்று ஜன்னத்துக்கெல்லாம் பெரிய சொர்க்கம் யாரின் மூலமாக படைக்கப்பட்டதோ அப்படிப்பட்டவனுடைய கை நம்மின் மீது படுகின்றது. எனவே நாம் இந்த அமலை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியம் தருவானாக. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மென்மேலும் அறிவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது ஆசிரிய பிறந்தகை உஸ்தாத் கிப்லா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா